ஆதி திருச்சபையில் மிஷனரி ஒருவர் ஊழியத்தை நிறைவேற்றி தன் குதிரையில் காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருந்தார். பகற்கொள்ளை அடிப்பவர்கள் கண்ணுக்கு திடீர் தெரியாத கம்பி ஒன்றை சாலையின் குறுக்காக கட்டி வைத்திருந்தனர். அந்த தேவ ஊழியர் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே குதிரையை ஓட்டி கொண்டிருந்த பொழுது வலது காலில் ஒரு கட்டெரும்பு கடித்ததால் குனிந்து தன் கையால் அதை தட்டிவிட்டார். அப்படி குனிந்தபடியால் அதிர்ஷ்டவசமாக அந்த கம்பியில் மாட்டாமல் தப்பினார். அடுத்த நாள் செய்தித்தாளில் வந்த செய்தியை பார்த்து அதிர்ந்து போனார். அந்த வழியாக குதிரையில் பயணமான ஒரு தொழிலதிபர் கம்பியில் சிக்கி கடவுளிடம் மாட்டி உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்று வாசித்தார். அப்பொழுது தனக்கு வரவிருந்த ஆபத்தை எப்படி ஒரு எறும்பின் மூலமாக தப்புவிக்கும்படி உருவாக்கி கொடுத்த ஆண்டவனை துதித்தார். நாம் உண்மையாக இறைவனை நம்பும் பொழுது எதிர்பாராத வழியில் ஒத்தாசை அனுப்பி ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார். சங்கீதம் 17:7 உம்மை நம்புகிறவர்களை நீர் தப்புவித்து ரட்சிக்கிறவர். Psalm 17:7 You rescue those who seek refuge from their enemies. On song வரும் கண்ணரை நோக்கி பார்க்கின்றே வானம் மையம் வரை நான் பார்க்கின்றே போதும் போதும் காய்க்கின்றார் போதும் காய்க்கின்றார் போதும் போதும் கண்ணாடு காய்க்கின்றார் வரும் கண்ணரை நோக்கி பார்க்கின்றே வானம் மையம் வரை நான் பார்க்கின்றே வரும் கண்ணரை நோக்கி பார்க்கின்றே வானம் மையம் வரை ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என்னையும் ஒத்தாசை அனுப்பி எதிர்வராத வழிகளில் தப்பு வைக்கும்படி யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.